ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடிப்பெருக்கு. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், வாழ்க்கையே மாறும். பணவரவு தாறுமாறாக ஏற்படும். 16 செல்வங்களும் தேடி வரும். அது என்ன இலை, என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்றி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள் தான் ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த நாளில் காவிரி தாயை வழிபடுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லையும் இறை வழிபாடு செய்யறது, பரிகாரங்கள் பண்ணுறது, கூடவே நல்ல காரியங்களை ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் ஆடிப்பெருக்குக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகிமை. பொதுவா ஆடி மாசத்தை சுப காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா ஆடிப்பெருக்கு மட்டும் அதுல விதிவிலக்கு. ஆடிப்பெருக்கு வரக்கூடிய நாள் அமாவாசை, அஷ்டமி, வளர்பிறை, தேய்பிறை இப்படி எதையுமே பார்க்காம ஆடிப்பெருக்கு தினம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அது பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும். நாம வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை நமக்கு கொடுக்கக்கூடிய காவிரி தாயை வணங்கக்கூடிய நாள் தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. இப்பவும் கிராமப்புறங்கள்ல ஆறு மாதிரியான நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்க ஆத்துல இருக்கக்கூடிய மண்ணை உருவமா பிடிச்சு புளி சாதம், எலுமிச்சை சாதம் இது மாதிரி கலவை சாதங்களை பிரசாதமாக படைத்து அங்கேயே சுமங்கலி பெண்கள் தாலிக்கயிறை மாத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா எல்லோராலையும் அவங்க வீடு பக்கத்துல நீர்நிலைக்கு போயிட்டோ இல்ல சிட்டில டவுன்ல இருக்கக்கூடியவங்க பக்கத்துல நீர்நிலை இல்லாம வழிபாடு செய்ய முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இப்ப நவீன உலகத்துல நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் குழாய், வாட்டர் டேப், ஆர்ஓ பியூரிஃபையர் இது மாதிரி தண்ணீரை நமக்கு தரக்கூடிய கருவிகளுக்கு பூஜை செய்து நம்ம வழிபாடு செய்யலாம். ஒரு சில பேருக்கு ஆடிப்பெருக்கு தினத்துல இலை போட்டு படையல் போடுற வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க திங்கக்கிழமை ராகு காலம் யமகண்டம் எப்பன்னு பார்த்துக்கோங்க. திங்கக்கிழமை காலைல 7:30-9 ராகு காலம் இருக்கு, 10:12 யமகண்டம் இருக்கு. மதியம் இலை போட்டு படையல் போடுற மாதிரி இருந்தா 12:15 1:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். தாலிக்கயிறு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப நல்ல நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தில் மாற்றிக்கலாம். அதை விட்டிங்கன்னா 12:15 1:15 இந்த 1 மணி நேரங்களை ஏதாவது 1 மணி நேரத்தை மாற்றிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் சூரியன் அஸ்தமனமானத்துக்கு பிறகு மாலை ஒரு 5-6 மணிக்கு மேலே தாலிச்சடு மாற்றக்கூடாது. அதே மாதிரி தாலிச்சடு மாற்றினதுக்கு பிறகு உங்களுடைய பழைய தாலி கயிறை கண்ணா பின்னா உதாசீனப்படுத்த போடுறதோ இல்லை குப்பைகளை போடுறதோ கூடாது. கண்டிப்பான முறையில் செடி கொடி மாதிரி கால் படாத மாதிரியோ இல்லை ஆறு ஏரி குளம் மாதிரி ஓடக்கூடிய தண்ணீரில் நீர்நிலைகளை தான் விடணும். இந்த நாளில் பண்ணக்கூடிய பரிகாரங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் பன்மடங்கு பெருகும். அதனால தான் ஆடிப்பெருக்கு தினத்தில் சுமங்கலி பெண்கள் தாலிச்சடு மாற்றும் போது அவங்க கணவருடைய ஆயுள் அதிகரித்து அவங்களுடைய மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு தினத்துல எந்த தெய்வத்தை வணங்கலாம்? எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். குறிப்பா சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு நமக்கு திங்கக்கிழமையில வந்திருக்கு, சோமவாரம். அது மட்டும் இல்ல, அன்றைய தினம் கூடுதலா 2 விசேஷங்கள் இருக்கு. ஒன்னு, வாராகியம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி நைட்டு 9 வரைக்கும் இருக்கு. அது இல்லாம சிவபெருமானுக்கு உகந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் திங்கக்கிழமை வந்திருக்கு. இந்த 2ம் சேரக்கூடிய நாள்ல ஆடிப்பெருக்க வந்திருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்க தவற விட்டுறாதீங்க. பகல் முழுக்க தண்ணீர் வழிபாடு, காவிரி தாய்க்கு நன்றி செலுத்துறது, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேப்புக்கெல்லாம் படைக்கிறது. இன்னும் நிறைய பேர் அவங்க ஊர் வழக்கப்படி வெள்ளை நூலை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல கலந்து கையிலையும் கழுத்துலையும் மஞ்சள் கயிறை காப்பு மாதிரி 3 நாளைக்கு கட்டிப்பாங்க. அது சில பேருக்கு வழக்கம் இருக்கும், சில பேருக்கு வழக்கம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் உங்க வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல, ஆடி 18 அப்படின்னாலே 18வது நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆடிப்பெருக்கு தான். அதுக்காக இரவு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல வீட்டில் பூஜையில விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணும்போது பிரத்யேகமா இப்போ ஒரு சொல்லக்கூடிய தீபத்தை இந்த ஒரு இலை மீது ஏற்றி வைக்கிறது குடும்பத்துல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அது வேற ஒன்றும் இல்லை, சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த வில்வ இலை தான் இந்த தீபத்துக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க. சாதாரணமாக பிரதோஷ காலத்துல சிவபெருமானுக்கு வில்வ இலையை அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்கள் விலகும். அப்படிப்பட்ட தோஷ நிவர்த்திய ஒரு பொருள் தான் இந்த ஒரு வில்வ இலை. இந்த வில்வ இலை ரொம்ப சர்வ சாதாரணமாக சில பேருக்கு அவங்க வீடு பக்கத்துல மரம் இருக்கும், அதுல பறிச்சு வந்து வச்சுக்கலாம். இல்லைனா உங்க வீடு பக்கத்துடைய சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அங்க சிவாலயத்துல கோவில் வாசல்ல இந்த வில்வ இலை விற்பாங்க.
அதை நீங்க முந்தின நாளே வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சுக்கிட்டு தாராளமா திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். வில்வ இலை மீது ஆடிப்பெருக்கு தினத்துல இந்த தீபத்தை ஏத்தும் போது எக்கச்சக்கமான அபரிமிதமான பலன்களை தரும். சிவனுக்கு உகந்த வில்வ இலையையும் மகாலட்சுமிக்கு உகந்த தீப ஒளியையும் சேரும்போது ஆடிப்பெருக்கு பல சுபிக்ஷத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய நாளா மாறும். முதல் விஷயம், மும்மூர்த்திகள் அப்புறம் மகாலட்சுமியோட அருள். வில்வ இலை அப்படிங்கிறது சிவபெருமானோட அம்சம். அதுல ஏற்றி வைக்கப்படக்கூடிய தீபம் மகாலட்சுமி அருள் கொண்டது. ஆடிப்பெருக்கு நாள்ல இவ்வாறு வழிபடும் போது சிவசக்தி அருளும் மகாலட்சுமி கடாட்சமும் சேர்ந்து கிடைக்கும். அடுத்ததா, வறுமை நீங்கி செல்வம் பெருகுதல். ஆடியில் பெருகும் செல்வம் ஆண்டு முழுவதும் நிலைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பஞ்சபூதங்கள்ல அக்னி அதாவது தீபம் இருக்கு இல்லையா, அதுவும் பிருத்திவி அதாவது தாவரம் வில்வ இலை, இந்த இரண்டும் இணைந்து சேரக்கூடிய வழிபாடு குடும்பத்துல ஏற்படக்கூடிய கடன் தொல்லைகள், வறுமை, பொருளாதார நெருக்கடி இது எல்லாத்தையும் நீக்கி செல்வ சேர்க்கையை உண்டாக்கும். அடுத்ததா முன்னாடி சொன்ன மாதிரி பாவங்கள் தோஷங்கள் விலகும். ஒருத்தவங்க வில்வ இலையால சிவபெருமான வழிபட்டாலே 3 பிறவி பாவங்கள் அகலுமாம். ஆடிப்பெருக்கு நாள்ல அதுவும் புனித நாள்ல வில்வத்து மேல தீபத்தை ஏத்தும் போது முற்பிறவி பாவங்கள் நீங்கும், பித்ரு தோஷங்கள், எதிர்மறை சக்திகள் நீங்கும். அடுத்ததா குடும்பத்துல அமைதியும் சுபிக்ஷமும் கிடைக்கும். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நீர் அப்புறம் இயற்கையை வழிபடக்கூடிய நாள். அன்றைய தினம் இந்த தீபத்தை ஏத்துறது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை குறைத்து குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில ஒற்றுமையை அதிகப்படுத்தும், மன அமைதியை ஏற்படுத்தும். இதுதான் இந்த தீபத்தை ஏத்துறதுக்கான முறை. மற்ற தீபங்கள் இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது ஆடிப்பெருக்கு தினத்துல சோமவாரம் திங்கட்கிழமைக்காக ஏற்றக்கூடிய பிரத்யேகமான தீபம். ஒரு சிறிய தட்டுல நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய இல்ல பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய வில்வ இலைய கழுவி சுத்தப்படுத்தி அந்த தட்டு மேல வச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இலையில அந்த தட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கிறோம். அப்படி அகல் விளக்கு இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ இல்ல குபேர விளக்கோ சின்னதா விளக்கு பயன்படுத்திக்கலாம். ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபம். சிவபெருமானுக்கு நெய் தீபம் ரொம்ப உகந்தது. இந்த நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, அதுவும் வில்வ இலை மீது தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான், பார்வதி தேவி, மகாலட்சுமி தாயார்னு சொல்லி கடைசியா வாராகி அம்மன் பஞ்சமி திதிக்காக இப்படி ஒட்டுமொத்த கடவுள்களையும் ஒரு சேர வணங்கிட்டு நீங்க இந்த தீபத்தை எரிய விடலாம். தீபம் குறைஞ்சது அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் வரைக்கும் உங்க வீட்டோட பூஜையில எரியலாம். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இலைகளை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அன்று இரவு தீபத்தை குளிர வச்சுட்டு இரவு தூங்க போயிடுங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது அந்த வில்வ இலைகளை எடுத்து கால் படாத மாதிரி செடி கொடிகள்லையோ இல்ல பூஜை அறையில காய்ந்த பூக்கள்லாம் சேகரித்து வச்சிருப்பீங்கல்ல, அதோட சேர்த்து கூட கால் படாத மாதிரி தண்ணியிலே விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி சந்தோஷங்களை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய தீபம் இந்த ஒரு வில்வ இலை தீபம். திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் சேரக்கூடிய நாள்ல ஆடிப்பெருக்கு தினத்துல தீபத்தை ஏத்தும் போது வாழ்க்கையில பல மேஜிக் நடக்கும். பணவரவு உண்டாகும், வாழ்க்கையே மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.